ஸோ கானா வினோத் தான் எப்போவுமே ஓட்டிங்கில் டாப்பில் இருக்கார். அவருக்கு இவ்வளோ நாள் யார் ஓட் போடுறான்னு எனக்கு எப்போயுமே ஒரு சந்தேகம் உண்டு. எனக்கு அவர் மேலே பெரிய பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது மைண்டில். பட் ஓகே, சரி அவரை நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். பட் சில பேர் பிஆர்னு சொல்லுவாங்க, ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நேற்றுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. இதனால தான் அவருக்கு வந்து நிறையா ஓட்ஸ் வருது அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நேற்று வந்து வியானா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இதெல்லாம் வச்சோம், ஸ்டார் கிடச்சிது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ அவங்க தான் எல்லா சமையலும் பண்ண மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கானா வினோத் சொல்கிறாரு, இங்கே பாரு, மீன் ஃபுல்லாக எல்லாமே சமைச்சது அவ்வளோ அவங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சமைக்கிறது அவ்வளோவுமே அவங்க. யாரை சொல்கிறாருன்னா சாண்ட்ராவை சொல்கிறாரு. அப்போது ஸ்டார் நீ வாங்கிட்டு போனேன்னா அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும், அவங்களுக்கு வருத்தம் வரதான் செய்யும், அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நியாயமான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. உடனே வந்துட்டு வியானா சொல்கிறாங்க, அப்போ மீன் கழுவுனது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து திவாகரனா வந்து ஃப்ரிட்ஜுக்கும் இதுக்கும் நிறைய வாட்டி நடந்தாராம், ஃப்ரிட்ஜுக்கும் அந்த அந்த குக்கிங் ஏரியாவுக்கும். அதெல்லாம் யார் பண்ணது, எப்படி அவங்க தான் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவர் ரொம்ப நியாயமாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து வைக்கிறாரு. அவங்க வந்து பண்ணாங்கன்னா அவ்வளோ குக்கிங், அதில் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தான், அதோட மெயின் வேலை செஞ்சது அவ்வளோவுமே சாண்ட்ரா. அப்போ அவங்களுக்கு வந்து கோவம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக எடுத்து வச்சார். ஸோ நான் வந்து இதை இப்போ தான் பார்க்குறேன். இதை வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் அவருக்கு இவ்வளோ ஓட்ஸ் வருதுங்கிறது இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் கானா வினோத் பண்ணதான் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.